ஷேய் பார்வதி அம்மா, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், குஜராத்தில் தான், சூரத்து, அகமதாபாத் எல்லாம், அங்கே சைனா எல்லா நாட்டிலையுமே எலுமிச்சம்பழம் கனியை ஆடையை தயாரிக்கிற இடத்த வீசி எரிதார். எரிஞ்சவொடனே ஸ்டக்காகி போ முக்கால் சத்தியம். இது மெயின் கணக்கில் ஆடை ஆவரணத்தை போட்டு ஆடுது. பெண் அது ஒரு பக்கம் காலை தூக்கிட்டு ஆடுதான். ஆணை அதுக்கு மேலே 2 காலை தூக்கிட்டு ஆடுதான். எப்படியே ஆடை ஆவரணம் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். பூமி அழிக்க வந்தார் பாய்ப்பைகளா முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி எல்லாம் கேட்டுக்கோ சரியா. நீதிமன்ற கோர்ட்டில் நடத்தி கொண்டே இருக்கிய. இப்போ எல்லா நீதிமன்றத்திலையும் குதற ஆரம்பிப்பான். யாரு? அரசியல்வாதி பிடிப்பான். ஆணும் பெண்ணும் நமக்கு இப்படி தீர்ப்பு வருதா, நமக்கு இப்படி தீர்ப்பு வருதா, நம்மளை தூக்கி உள்ளே விடுவாங்களா, எந்த சர்ச்சு, எந்த வீடு, எந்த ஊர், எந்த தேசம் அப்படின்னு உட்கார்ந்து கூவ மாதிரி பார்ப்பான். பஞ்சாயத்து போர்டு வார்டுலேருந்து எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர், மந்திரி, அந்த சொட்டையா அவனுக்கு உட்காந்துருக்கானா டெல்லியில். சொட்டேன் வழுக்கு மண்டே அமித்ஷா அவனை தூக்கி அப்படியே ஒரு பக்கம். கைலாசத்தில் நாங்கள் பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா மானிட பிறவிக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் காதால் கேட்கணும், கண்ணால் பார்க்கணும். அவனெல்லாம் ஒரு பக்கம் கிழிச்சு எரிஞ்சு போடுவார் முக்கால் சத்தியா. அவனை ஒரு கண்ணோட்டமாக பார்த்து கொண்டே இருக்கார் ஐயா. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவன் பெரிய ரவுடி. பிரதமர் இருக்கானா, அவனும் ஒரு ரவுடி. அடுத்து நிதியமைச்சர் ரவுடிக்கு மேலே ரவுடி. புரியா? குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, அது ஒரு ரவுடித்தனமாக இது என்ன நடக்கிற ரவுடித்தனமாக நடத்திட்டு இருக்கியா? துவைச்சு போடுவேன். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் கூட ரவுடித்தனமாக நடத்தி கொண்டே இருக்கான். பிச்சு எரிஞ்சு போடுவார். பார்த்துக்கோ. இளமச்சம்பளம் கனி எடுக்க போறாரு கையில். உன் குடும்பம், வாரிசம், பொண்டாட்டி, பிள்ளை, பேரம் பேச்சு கருவா அறுத்து போடுவார். கருவோடு அறுத்து போடுவார். புரியா? முட்டை திங்கல அந்த கருவை அறுத்து போடுவார். இப்போ முட்டை திங்கிற வீட்டில் ஆணும் பெண்ணும் அந்த கருவை அறுத்து போகும். கரு இன்னையோட க்ளோஸ். கரு தரிக்காது, கரு விளங்காது. இப்போ இது வரைக்கும் கிடைக்கிற ஜென்ரேஷன் இதோட தரிச்சு நாசமாக போயிடும் முக்கால் சத்தியம்.